கேசல்வேனியா சீசன் 3 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி அதில் 4 எபிசோட் பார்த்தாச்சு. நீங்கள் நம்ம 5வது எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னத்த சீசன்லாம் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துருங்க. அதே சமயம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம் அனிமேஷனில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வார் ஃபார் சைபர்டான் அப்படிங்கிற ஒரு சீரிஸுமே போட்டிருப்போம். பர்சனலி அது யாரும் பெருசாக போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஆர்ஜினை கொடுக்கும். எப்படிப்பட்ட ஆர்ஜின் தெரியுமா? நம்ம மைக்கேல் பே வெர்ஷனோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதே சமயம் டிராவிஸ் நைட்டோட வேற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே வித்தியாசமான ஆர்ஜின் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆர்ஜின் வந்துட்டு அவங்க அனிமேஷனில் பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு அதெல்லாம் விட்டு போட்டு கேசல்வேனியாக்குள்ள போயிடலாமா? ஸோ எபிசோட் 5 ஆரம்பிக்கலாம். ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. ஸோ போன எபிசோடு தொடர்ந்து இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. ட்ரெவர் இருக்கார் இல்லையா, அவர் அமானுஷ்யமான சில சின்னங்கள் இருக்கு இல்லையா, லண்டன் ஃபீல்டில் வந்துட்டு நிறைய இடங்கள்ல பார்க்குறாரு. ஆங்காங்கே வந்துட்டு அது கீக்கி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, அவர் திடீர்னு வரது மட்டும் இல்லாமல் அவர் வரும்போது நம்ம ட்ரெவர் வந்துட்டு அவர்கிட்டயே சில கேள்விகள் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி தனியாக பேசிக்கோம்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. பட் ஓகே, அதெல்லாம் விடுங்க. பட் இருந்தாலும் நிஜமாலுமே நீ வந்துட்டு ஒரு பெல்மாண்டா அப்படிங்கிற சொல்லிட்டு உங்களை பற்றி நான் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஒரு சமயத்தில் அவங்க பேசிக்கிட்டே நடந்து போகும்போது எகெயின் அந்த டவுனுக்கு திரும்ப போகும்போது அந்த கேட்டில் வந்துட்டு ஒரு சிம்பிளை வந்து நம்ம ஜட்ஜ் பார்ப்பாரு. பட் ஆனால் ட்ரெவர் வந்துட்டு இது ஏதாவது குழந்தைங்க ஏதாவது கிறுக்கி இருக்குமா இருக்கும் அப்படி மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு என்னமோ வேற யாரோ இது காரணமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படி மாதிரி சொல்லும்போது, இதுக்கிடையில கரெக்டாக செயின்ட் ஜெர்மைன் இருக்கார்ல, அவர் அந்த மொனாஸ்டிக்குள்ள சுற்றிட்டு இருப்பாரு. அவர் நிறைய நோட்ஸ் புக்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற மாங்ஸும் அவரை தனியாக விட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துக்கு தான் சரி ஓகே நம்மளாம் யாரும் இல்லாமல் இருக்கோம், இப்போ நம்ம தனியாக போயிட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு போறாருங்க. ரகசியமாக ஏதோ ஒரு இடத்துக்கு கையில் வேற ஒரு கிறிஸ்டல் மாதிரி வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரிவீல் பண்ணலை. பட் அது ஒரு புனித கல்லுங்க, ஓகேங்களா? ஸோ எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய கல் ஆர் அந்த மாதிரி ஏதோ கைண்ட் ஆஃப் ஒரு கல் தான். அதை லித்தோமேன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஸோ அந்த ஒரு ஜுவல் வந்துட்டு கிட்டத்தட்ட அவருக்கு வழிகாட்டுது அப்படின்னு கூட சொல்லலாம். அது நேரடியாக ஒரு பேஸ்மெண்ட்டோட என்ட்ரன்ஸுக்கு அவரை கூட்டிகிட்டு போகுது. அந்த ஒரு சமயத்தில் கரெக்டாக போகும்போது சாலா வந்துடுறாரு. நீ எங்கே இருக்கியோ அங்கேயே தாண்டி போகக்கூடாது அப்படிங்க மாதிரி சொல்ல, அவர் வந்துட்டு ஏன் அப்படிங்க மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் விட நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே வந்த மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் எங்கேயாவது யூரின் போலான்னு வந்தேங்க அப்படிங்க மாதிரி சொல்ல, என்ன பொய் சொல்றியா அப்படிங்க மாதிரி கேட்பாரு. இல்லைப்பா நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு, நீ போகிறதுனா வெளியில் போ, இங்கெல்லாம் போகாத அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சுட்ருவாருங்க. ஏண்டா இவ்வளோ பெரிய கோட்டையை பார்க்க என்ன பப்ளிக் டாய்லெட் மாதிரியாடா இருக்குது அப்படிங்க சொல்லிட்டு அவருக்கு டென்ஷன் ஆயிடும் சீரியஸ்லி. பட் இன்னொரு பக்கம் சிஃபா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு செயின்ட் ஜெர்மைனை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, உன்னை மட்டும் எப்படி உள்ளுக்குள்ளே விட்டாங்க அப்படிங்க மாதிரி வந்துட்டு அவங்க கேட்பாங்க சிஃபா. ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே போன எபிசோட விட்டுருக்க மாட்டாங்க. அதெல்லாம் விடுங்க, நானுமே ஒரு மெஜிஷியன் தான் அப்படிங்கிற மாதிரி செயின்ட் ஜெர்மைன் சொல்லுவார். அது ஒரு ரகசியம் அப்படிங்கிற மாதிரி. பட் நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பட் ஏன் நம்ம ரெண்டு பேர்த்தோட நோக்கமும் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி மாதிரி செயின்ட் ஜெர்மைன் சொல்லுவார். அதாவது ட்ரெவர் சிஃபா ஏன் உள்ள போறான்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதே சமயம் இவர் ஏன் உள்ள போறான்னு நினைக்கிறாரு. ரெண்டுத்தோட அந்த நோக்கம் ஒன்றா இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இருந்துச்சு அப்படின்னா நம்மளால சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டான சமயத்தில் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெவர் வந்துருவார் தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற சில சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஏதோ அமானுஷ்யமான சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம போன வாட்டி அந்த ரிஸ்ட் பேண்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஹேண்ட் பேண்டு. ஸோ அதில் இருக்கிறதே வந்துட்டு லீவியத்தனோட சிம்பிள் தான். ஓகேவா, நான் வந்து டார்த்தர் சூ சேனலுக்காக வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு படிச்சிருந்தேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. உண்மையாலுமே அதுக்குள்ள ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு மட்டும் அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் கரெக்டாக இன்னொரு சிம்பிளை வந்துட்டு செவத்தில் பார்ப்பாங்க. அதையும் பார்க்கும்போது ஏதோ சரியா படலையா அப்படி மாதிரி இருக்க. அண்ட் இதே சிம்பிளை தான் ட்ரெவரும் ஜட்ஜுமே பார்த்துருப்பாங்க டவுனோட கேட்டுக்கு வெளியில. ஸோ எதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இங்கிருந்து எல்லாத்தையுமே, அதாவது டவுனோட கேட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா சுத்து வட்டாரத்துலேயும் சுத்து போட்டுருக்கூடாது, உள்ளிருந்து எது வெளியில் போகக்கூடாதா, இல்லை வெளியிருந்து எது உள்ள வந்துடக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் இது எனக்கு பர்சனலி தோணுச்சு. பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு ஆல்கெமிக்கல் சைன். ஆமா, எதுக்கு அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சாட்டன், அதுக்கான ஒரு ஆல்கெமி சைன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் சாட்டன் அண்ட் லெட், ஓகேங்களா? சரி ஓகே, மேபி அந்த சாட்டனுக்கு அர்த்தம் அதுவாக தான் இருக்கும், பரவாயில்ல. பட் இந்த சின்ன எதை குறிக்கும் அப்படின்னா உருமாற்றமும் அதே சமயம் விமோச்சனமும், அந்த ரெண்டுத்தையும் தான் வந்துட்டு குடிக்குது. அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரெடம்ஷன். அதே சமயம் நேரத்தையும் அறுவடையுமே குறிக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது இல்லையா, அவங்க வந்துட்டு நைட் கிரஸ்ட்டாக மாறுறாங்க, மாறதுனால ஒரு விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நேரம் எடுத்து அறுவடை பண்றாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் டிஃப்ரெண்டாக குறிக்குது அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு தெரியுது. பட் அதெல்லாம் விட்டுட்டு சரி ஓகே, செயின்ட் ஜெர்மைன் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. அதனாலே பெருசா வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒத்துமை இல்லை. அதனால வந்துட்டு சரி எனக்கு சரகடி இன்வால்வ் இருக்கு, நீயும் சரகடிக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி தரதரன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. உன்னோட நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்கணும் அப்படிங்கறக்காக. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே உள்ள உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நீங்க நேரடியாக நம்ம டிராக்குலாவோட கேசலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஆலுக்கார்டு வந்துட்டு கத்தி சண்டை பயிற்சியில் தான் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு மேஜிக்ஸ் பத்தியோ ஸ்பெல்ஸ் பத்தி சொல்லி தரேன்னு சொன்னார்ல. பட் இருந்தாலும் சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டிருக்கும் கத்தி ரொம்ப நீளமாகனால எங்களால் உங்க பக்கத்தில் வர முடியல அப்படிங்கிற சொல்லும்போது சரி
அப்போ பக்கத்தில் சண்டை போட அப்படிமா சொல்லிட்டு சண்டை போட கிட்டத்தட்ட அவங்க 2 பேத்தையுமே தோக்கடிக்கிற மாதிரி ஆகிரும். அப்போ அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, என்னைக்குமே ஒரு வேம்பயர் கிட்ட இருந்து சண்டை போடணும்னு நினைக்காதீங்க அப்படி மாதிரி சொல்ல, ஓ அப்படி அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு சுமி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து அம்புடுறதுல வல்லுநர் அப்படி மாதிரி சொல்லிட்டு தூரத்துல இருந்து தாக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள வந்துட்டு நல்லபடியாக ட்ரைனிங் போயிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ட்ரைனிங் எப்படி முடியும் அப்படின்னா, அவங்க 2 பேருமே ஆலுக்கார்டு வந்துட்டு கிரவுண்டில் போட்டு பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இன்னைக்கான லெசன் முடிச்சு நம்ம கேஸில் போயிட்டு நாளையிலிருந்து மந்திரத்தை பற்றி ஆரம்பிக்கலாம் அப்படி மாதிரி போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் செயின்ட் ஜெர்மன் கிட்ட வந்தீங்க அப்படின்னா அவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவார். என்ன அப்படின்னா இன்ஃபைனைட் காரிடார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவார். அப்படின்னா அப்படி மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லி அவர் நினைச்சு சொல்லியிருப்பார். பட் ஆனால் தெரியுமே அதை பற்றி அப்படி மாதிரி சொல்ல, என்னன்னு தெரியும் அப்படி மாதிரி கேட்கும்போது என்ன சில பேர் வந்துட்டு இன்ஃபைனைட் காரிடார்ஸ் வந்துட்டு வெவ்வேறு உலகங்களுக்கு போகக்கூடிய ஒரு நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே சமயம் சில பேர் வந்துட்டு நரகத்துக்கு போறக்கான நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாதிரி சிஃபா சொல்ல, ஓகே அப்படி மாதிரி சொல்லிட்டு அது என்னமோ உண்மைதான், நான் அதுக்குள்ள ஆல்ரெடி போயிருக்கேன், அதுல இருக்க நிறைய வழிகள் வந்துட்டு நிறைய உலகங்களுக்கு போகுது, அதே சமயம் நரகத்துக்கும் போகுது. ஸோ அதுவுமே அதாவது அந்த நிறைய கதவுகள்ல ஒரு கதவு வந்துட்டு நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு கதவு ஆர் நுழைவாயில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த இன்ஃபைனைட் காரிடார்ல ஒரு காரிடார் ஹெல்லுக்காக இருக்கு, அதாவது நரகத்துக்காக இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் சொல்லிடுறாரு. பட் ஆனால் இவர் வந்துட்டு யாரோ ஒருத்தர் ரொம்பவே அவருக்கு நெருக்கமான ஒருத்தரை அந்த ஒரு காரிடாருக்குள்ள தொலைச்சிட்டாரா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஸோ அன்னையிலேருந்தே திரும்ப எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாராம். பட் ஆனால் அதுக்கான போர்ட்டல் எனக்கு எங்க இருக்குன்னு சொல்லி தெரியல. பட் ஆனால் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதோட போர்ட்டல் அந்த ஒரு பிரயாரிக்கு கீழே, அதாவது அந்த மொனாஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படி மாதிரி சொல்லுவாரு. ஸோ இந்த விஷயத்தை சொன்னோம்னா அவங்களுக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, சரி இருங்க எல்லா உலகத்துக்கு போறக்கான நுழைவாயில் இந்த பிரயாரி கீழே இருக்கு அப்படின்னா அந்த நைட் கிரேசஸ் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டலா இங்க வந்து சண்டை போட்டு உள்ள போய் மாட்டல, ஒருவேளை அவங்க வந்ததே அதுக்காகவா இருந்தா அப்படி மாதிரி கேட்க, ஒரு வேலை அப்படி மாதிரி சொல்ல அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் முடியுது. ஸோ எபிசோட் 6ல தான் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் வீடியோ பார்க்க முடியும். யூ கேன் விட்னஸ் நியூ சீரிஸ் அண்ட் என்ஜாய் த சீரிஸ். ஓகேவா? நீங்க பார்க்க முடியாததை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஸோ பி த ஸ்பார்க், லைட் த ஃபயர் அண்ட் மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.